Welcome to my channel SaKarasaathamum Vadakarium. ரீசெண்டாக நாம் குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் தான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்த ரோஷினி அவங்க பண்ண கேரட் மால்புவா ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 250 ml கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துச்சு. அது ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் ரவைக்கு 1 கப் பால் சேர்க்கணும். ஆல்ரெடி 1/4 கப்பை கேரட்டோடு சேர்த்துட்டேன். ஸோ இப்போ 3/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதையும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இது கிடைக்கலனா பால் பவுடர், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான். இது இல்லைன்னா நீங்கள் வெட்டுறலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் நல்லா சுட்ட உடனே இதில் ஒரு 1/2 கரண்டி மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடையும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுறலாம். ஏன்னா இது நிறைய எண்ணெய் இழுக்கும். ஸோ உங்களுக்கு அதை அப்படியே சர்க்கரை பாகில் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அந்த எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகில் சேர்க்கும் போது உங்களோட பாகும் நல்லா சூடாக இருக்கணும். உங்களுடைய அந்த மால்புவாவும் நல்லா சூடாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அப்படியே மேலே கொஞ்சமாக பாதாமும் சர்க்கரை பாகும் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னுட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான மால்புவா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய் ஃப்ரம் SaKarasaathamum Vadakarium.